வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசிஎம் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். கார்த்தி தான் காரணங்கிற விஷயத்த வந்து போட்டு உடைச்சா சரிப்பட்டு வராதுன்னு மாறன் வந்து தெள்ள தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க. வீரா கிட்ட முன்னாடி தயங்கி தயங்கி வந்து நிற்கிறாங்க. ஏற்கனவே இவ அந்த ஆட்டம் ஆடுவா, இப்போ சலங்கை வேற கட்டி விட்டாச்சு, என்ன பண்ண போறான்னு தெரியல. வீரா என்னை மன்னிச்சிரு வீரா அப்படின்னு சொல்கிறப்ப, ஏன்டா ஏன்டா நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிருக்கு தானே. எனக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியாதவங்களுக்கு சொல்லலாம் வீரா, புரிஞ்சுக்கிட்டு. ஆனால் நான் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கும் நீ என் மேலே சந்தேகப்படலாமா? சரிடா, உன் மேலே எனக்கு சந்தேகம் இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஏதோ பேச்சுவார்த்தையில் ஒரு வார்த்தையை வந்து விட்டுட்டேன். முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்காக வந்து ஹக் பண்ணுறாங்க. என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு மாறனை பார்த்து அழுதுகிட்டே வந்து பேசுனாங்க. ஏண்டி அழுவுற? நம்ம 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப என்னடி நடக்க போகுது? இல்லைடா, திடீர்னு அப்படி பார்த்த உடனே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும் மதுமிதா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாதுன்னு. இங்கே வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து மதுமிதா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள காட்டுறாங்க. மாறன் கொடுத்த பரிசு பொருள் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வேதனையோடு இருக்காங்க. நான் ஏமாந்து போயிட்டேன்னா வாழ்க்கையில் தவறான முடிவு, என்னால் இதை ஜீர்ணிக்கவும் முடியலையே. என் வாழ்க்கை எல்லாமே நான் அவனோட தான் கை கோர்த்து நடக்க போகிறேன்னு சந்தோஷமாக இருந்தேன். நான் எங்கேயோ போயிட்டேன். என் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் இந்த வாழ்க்கையில் ஏமாந்து போயிட்டேனா அப்படின்னு சொல்லி அவங்களால ஜீர்ணிக்கவும் முடியல. அப்பா என்னை மன்னிச்சிருப்பா, இப்போ நான் ஒரு அதிரடியான முடிவு எடுக்க போகிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நீ இங்கே தனியாக தான் இருக்கணும், என்னை மன்னிச்சிருப்பா. உன்னை தனியாக இங்கே விட்டுட்டு போகிறோன்னு நினைக்கிறது தான் எனக்கு கவலையாக இருக்குது. இதை விட்டால் உன் பொண்ணுக்கு வேறு வழி தெரியலங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க. அப்போன்னு பார்த்து, சரிடா நீ வந்து மதுவை பற்றி என்னென்னமோ சொல்கிற, நான் மதுவை நம்புகிறேன். எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் அவன் மாட்டுக்கும் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டானா என்ன பண்ணுறது? ஆமாம் வீரா, உன்னால் இந்த விஷயத்தை தாங்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க. மதுவை நான் எதுக்கும் பார்த்துட்டு வந்துடுறேன். வேணாண்டா, இந்த மாதிரி நேரத்தில் அங்கே போனால் சரிப்பட்டு வராது. நீ எனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் மதுமிதாவும். என்ன சொன்னீங்க? அதாவது நீ எனக்கு மனைவி எவ்வளோ முக்கியம், அப்போனா அவளும் உனக்கு அந்தளவு முக்கியமா? தெரியலடி, நீ மாட்டுக்கும் என்னென்னமோ வந்து சத்தம்லாம் போட்டுட்ட. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம 2 பேரும் போய் அவகிட்ட வந்து மன்னிப்பு கேட்போம். முதல்ல வீரா நீ மன்னிப்பு கேட்டேன்னு வச்சுக்கிங்க, கரெக்டாக இருக்கும். அப்போ தான் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து கிடைக்கும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்க வீரா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. காலையில் போகலாமே, ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை அப்பயே வந்து பேசுகிறது தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மாறனுக்கு வந்து கால் பண்ணணும்னு தோணுது. அதே மாதிரி மதுமிதாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்பன்னு பார்த்து பார்க்குறாங்க, மாறன் வந்து இங்கே இருக்காப்லையா, சரி பேசுவோன்னு சொல்லிட்டு அப்படியே கால் பண்ணுறாங்க. நான் பேசுகிறேன், உன் ஒய்ஃப் கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வீராவால் எதுவும் பேச முடியாமல் மௌனமாக வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க இது எல்லாத்தையும். சரி மாறா, குட் பை, நாளைக்கு என்னை பார்க்க வந்து வருவல்ல, அப்போ நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க அந்த இடத்துல. வீரா அவள் பேசுகிறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. என்னடா? இல்லை வீரா, நம்ம அங்கே போயே ஆகணும், அவள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துலையா வா ஆட்டோவில் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே ஆட்டோவில் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து அவங்க பெட்டு மேலே ஏறி வந்து நிற்கிறாங்க. அவங்க அப்பாவை வந்து பார்க்குறாங்க. சரிப்பா, நான் இப்போ ஒரு முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது வீராவும் மாறணும் வந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவள் ஏதாவது ஒரு முடிவை தான் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி திருப்பி கால் பண்ணுறாங்க. மதுமிதா எடுக்கிற மாதிரியே தெரியல. அப்போன்னு பார்த்து அவங்க வேக வேகமாக வந்து வராங்க. வந்த உடனே மதுமிதா வந்து எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தில் நம்ம மீட்டெடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்டா, ஏன் இப்படியெல்லாம் உனக்கு தோணுது? இல்லை, எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தோணுது. நம்ம எதுக்கும் ஒரு வாட்டை எட்டு போய் பேசிட்டு வந்துட்டா நல்லா இருக்கும்ல. சரி என்னென்னமோ சொல்கிற, சரி அதுபடியே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. நம்ம வீராவும் மாறணும் அப்படியே ஆட்டோவில் வந்து போயிட்டுருக்காங்க. அப்பன்னு பார்த்து தடுத்து நிப்பாட்டுறாங்க அதிகாரிங்களா. என்னப்பா, என்ன வேணும், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? சார் இவ என்னோட ஒய்ஃப் தான், ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக அவசரமாக போகிறோம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், என் கடமையை நான் செய்யணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று 2 விஷயத்தெல்லாம் கேட்குறாங்க. டேய் நீ மாட்டுக்கு டக்கு டக்குன்னு கிளம்ப சொன்னேன், நான் அவசரப்பட்டு இங்கே வந்துட்டேன். சரி சார், இப்போதைக்கு எங்களை வழி இல்லை, தயவு செஞ்சு எங்களை விடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு முக்கியமான வேலையாக போகிறோம் சார், ப்ளீஸ் சார், ரொம்ப பர்சனலான விஷயம். காலையில் ஒருத்தவங்களை வந்து திட்டோம், என்ன ஏதுன்னே எங்களுக்கு தெரியல, அவங்கக்கிட்ட இப்போ மன்னிப்பு கேட்டே ஆகணும்.
பார்த்துக்கங்க சார்ங்கிறாங்க. அந்த இடத்துல சரி தம்பி நீங்க சொல்றத நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து விட்டுறாங்க. சரி சார் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் வேற நேரம் ஆயிடுச்சு. சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு மதுமிதா வீட்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்து கிட்டக்க வந்து வந்துடுறாங்க. அந்த இடத்துல கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க. என்னடா அது நம்மள பத்தி இருக்கிற விஷயம் எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு. இனிமேட்டு என்ன பண்றது? நம்ம ஏதோ விளையாட்டுக்குன்னு நெனச்சது, இப்ப இவ்வளோ பெரிய விஷயமா வந்து மாறிடுச்சே! எனக்கு ரொம்பவே கவலையா தான் இருக்கு. அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து யோசிச்சுட்டு அப்படியே அமைதியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வள்ளியம்மா வந்து பேசிட்டு இருக்காங்க கார்த்திகிட்ட. என்னடா இங்க உட்காந்து அமைதியா யோசிச்சுட்டு இருக்க? இல்ல எனக்கு ஒண்ணும் புரியல. மாறன் என்ன தப்பா நெனைக்கிறான். எத பத்தி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னடா உங்க ராகவன் மாரி நீ ஏதாவது ஒண்ணு யோசிக்கிறியா? ச்சே! ச்சே! அப்படியெல்லாம் இல்ல. இது வேற விஷயம். என்னடா? அப்படின்னு சொல்றாங்க. யார்கிட்டயும் சொல்ல மாட்டியே? சத்தியமா சொல்ல மாட்டேன். மதுமிதான்னு ஒருத்தி இருக்கால்ல. ஆமா. மாறனுக்கு இது மாரி ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்டாங்க. நான் உன்னும் ஆகல அப்படின்னு பொய் சொல்லிட்டேன். ஏன்டா? ஏன்டா இவ்ளோ பெரிய பொய் வந்து சொல்லிட்ட? அப்படின்னு சொல்லி வள்ளியம்மா வந்து கேட்கும்போது, எனக்கு வேற வழி தெரியல. அப்ப நம்ம குடும்பம் இருக்கிற சூழ்நிலை. உன்னொன்னு நம்ப அப்பா எப்படி இருந்தாங்க? உன் அண்ணன் வந்து காப்பாத்துனது யாரு? மதுமிதா தான். அவளுக்கு மாறன் மேல ஒரு அன்பு, பாசம் இருக்கு. அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சுச்சு. எனக்கு வேற வழி தெரியாம நான் பொய் சொல்லிட்டேன். "டேய்! இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி வள்ளியம்மா கேட்குறாங்க. "ஆமா. இப்ப என்னடா அந்த பொண்ணுகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல வேண்டியது தானே?" "இல்ல. அந்த பொண்ணு விஷயம் மாறனுக்கும் தெரிஞ்சிருச்சு. அதே மாரி வீராக்கும் தெரிஞ்சிருச்சு." அப்படின்னு சொல்லி வேதனையோட பேசுறாங்க. என்னடா நீ! நம்ப இருக்கிற குடும்ப சூழ்நிலைக்கு ஏத்தா மாரி, நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியேன்னு வள்ளியம்மா வந்து சத்தம் போடுறாங்க. சரி விடு, நம்பளே போய் பேசி மன்னிப்பு கேட்டுட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் நானும் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாரி விஷயத்துலலாம் இன்னொரு வாட்டி வந்து பொய் சொல்லாத. நீ நல்ல முடிவுன்னு நான் என்னைக்குமே வந்து சொல்ல மாட்டேன் எடுத்ததுன்னு யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து வீராவும் மாறனும் அந்த ரூம் பக்கத்துல நின்னு கதவ வந்து தட்டுறாங்க. தட்டுனோனே நல்லாவே தெரியுது. "ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க?" "சாரி மாறா, உன் ஒய்ஃப் சொன்ன விஷயத்த என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. நான் அப்படிப்பட்டவ இல்ல. அது தெரியணும்னா நான் என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாரு. உன் ஒய்ஃப் என்னென்ன வார்த்தையெல்லாம் விட்டாங்க." வீரா வந்து பேசுறாங்க. "சாரிங்க. அந்த சூழ்நிலையில எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு." வீரா வந்து கேட்கும்போது என்னால இந்த விஷயத்த இப்படிதாங்க வந்து யோசிக்க தோணுது அப்படின்னு சொல்றப்ப, "மாறா நான் அதான் பேசிட்டு இருக்கேன். நீ வந்து ஆக வேண்டிய வேலைய பாருன்னோனே" அப்படியே வந்து கதவ தொறந்துட்டு உள்ள வந்து போறாங்க. "என்னடி இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்துக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்றப்ப, வீரா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. "தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. என்ன மன்னிச்சிருங்க. உங்கள யாரோ ஏமாத்தியிருக்காங்க. ஆமாங்க. என்ன யாரோ ஒருத்தவங்க ஏமாத்தியிருக்காங்க. மொதல்ல என் மேல எல்லா விஷயமும் வந்து நீங்க பழி போட்டு பேசுறீங்களே, அது கிடையவே கிடையாது. மொதல்ல அமைதியா இரு. மாறா நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோனே, மாறா வந்து வேக வேகமா போய் தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. அப்படியே வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வீராக்கே எல்லா விஷயமும் வந்து ஒண்ணு ஒண்ணா வந்து தெரிய வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.